வணக்கம். குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் லிமிடெட்ன்ற கம்பெனி ஐபிஓ வந்திருக்காங்க. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க? அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? அவங்களுடைய செக்டார் குரோத் எப்படி இருக்கு? ஐபிஓட அப்ளை பண்ணலாமா? வேணாமா? கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்கு? ஃபியூச்சர் குரோத் இருக்குமா? இந்த ஸ்டாக்க நம்ம லாங் டர்ம் வச்சுக்கலாமா? இப்படி எல்லா கொரீஸும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த கம்பெனி 2015ல ஆரம்பிச்சாங்க. பஞ்சாப்ல இருக்காங்க இந்த கம்பெனி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே செக்டாருக்கு தேவையான ஸ்பெஷாலிட்டி கேபிள்ஸ்லாம் சப்ளை பண்றாங்க. அது டிஃபென்ஸ் செக்டாருக்கும் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவாச்சி சேஃப்டி சிஸ்டம் இருக்குங்க ரயில்வேஸ்ல யூஸ் பண்றது எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, சப்ளையும் பண்றாங்க ரயில்வேஸ்க்கு. இவங்க கரண்டா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 16 கோடிக்கு வந்து கவாச்சி சப்ளை பண்றதுக்கு இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. பிளஸ் ஒரு 978 கோடி வந்து பாத்தீங்கன்னா கேபிள் ஸ்பெஷாலிட்டி கேபிள்ஸ் சப்ளை பண்றதுக்கு இந்தியன் ரயில்வேஸ் மத்ததுல இருந்தும் அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதனால ஆர்டர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குங்க அதுக்கு ஃபர்தரா டெவலப்மெண்ட் பண்றதுக்கு பிளஸ் இருக்கிற வந்து டெட்டை வந்து அடைக்கிறதுக்கு பிளஸ் அவங்கள ஜெனரல் பர்பஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்றாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் ரிலேட்டட் கவாச்சி வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா இப்ப 93.3% வச்சிருக்காரு. ஐபிஓக்கு அப்புறம் அவருக்கு 70% ஆயிடும். ஐபிஓ டீடைல்ஸ் பார்த்துடலாம். 7ஆம் தேதியில இருந்து 9 ஜனவரி வரை இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா ₹290. ஒரு லாட் பாத்தீங்கன்னா ரீட்டைலருக்கு 50 ஷேர்ஸ். ஒரு லாட் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹14,500 இருக்கு அப்பர் பேண்ட்ல. இந்த ஐபிஓ சைஸ் பாத்தீங்கன்னா 291 கோடி. இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஐபிஓ லிஸ்ட் ஆற டேட் பாத்தீங்கன்னா 14th ஜனவரி 2025. அலோகேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 75% இருக்கு. என்ஐஏஎஸ் இருக்காங்க, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அவங்களுக்கு 15%. ரீட்டைலுக்கு பாத்தீங்கன்னா 10%. உங்களுக்கு கொஸ்டின் வரும் ஏன் 10% ரீட்டைலுக்கு அப்படின்னா ஆஸ் பெர் செபி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி மட்டும்தான் உங்களுக்கு 35% கொடுக்க முடியும். லாஸ் மேக்கிங் கம்பெனி வந்து 10% தான் மேக்ஸிமம் ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ண முடியும். இது நம்மளோட சேஃப்டிக்காக தான் செபி கொடுத்திருக்காங்க. ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் இல்ல வந்து ஒரு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும், உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் தகுந்த மாதிரி கரெக்டான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல வந்து டாக்ஸ் பிளானிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் இங்க கொடுத்திருக்கிற கான்டாக்ட் நம்பர்ல நீங்க என்ன ரீச் பண்ணலாம். ஃபினான்ஷியல்ஸ் பாத்துருவோம். இந்த கம்பெனி 2ல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ல 104 கோடியா ரெவென்யூ இருக்கு. அதுக்கப்புறம் 23 ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா 152 கோடி. ஃபினான்ஷியல் இயர் 2024ல பாத்தீங்கன்னா 151 கோடி தான். இந்த செப்டம்பர் இந்த ஹாஃப் இயர்லில பாத்தீங்கன்னா 65 கோடியா இருக்கு. growth பாத்தீங்கன்னா ரெவென்யூ growth பர்சன்டேஜ்ல 23ல வந்து 47% இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆஃப் இயர்ல 65 கொடுத்திருக்காங்கன்னா இயர் முடியும் போது ஒரு 130 இல்லைன்னா மேக்ஸிமம் 140 வரும். லாஸ்ட் இயருக்கு இவங்களோட ரெவென்யூ வந்து கம்மியா தான் இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2024ல பாத்தீங்கன்னா 14.71 crores தான் இருக்கு. அதே இந்த ஹாஃப் இயர்லில பாத்தீங்கன்னா 12 கோடி மைனஸ்ல இருக்கு. இந்த வருஷத்துக்கு முடியும் போது இதை மேக்கப் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல, பட் பார்க்கலாம். இவங்களோட பேட் growth பாத்தீங்கன்னா 23ல நல்லா இருக்கு 616%. ஆனா வந்து அதுக்கு அப்புறம் 6% தான் இருக்கு 24. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் எப்படி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா அந்த 2024 ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.69% இருக்கு. இந்த ஹாஃப் இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -18.59 இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி இவங்களோட பாரோயிங்ஸும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இந்த ஹாஃப் இயர்ல இல்ல இந்த இயர்ல பாத்தீங்கன்னா 98 கோடி இருக்கு. அது பெருசா ஒன்னும் குறையல 2022ல இருந்து. இதெல்லாம் வந்து கன்சர்ன். இந்த இதை பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காலாம் இல்ல. ஒன் ஆஃப் த ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பைசா தேவைப்படுது நிறைய வந்து அவங்க டெவலப்மெண்ட் பண்றதுக்கு, R&D பண்றது. ஏன்னா இந்த கவாச்சி இதுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அதனால நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால தான் முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த இன்டர்லாக்கிங்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்கன்ட்டு. அதனால தான் இவங்களோட PE எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கரண்டா லாஸ்ட் இயர் முடிஞ்சதோட பாத்தீங்கன்னா 59 இருக்கு. இந்த ஐபிஓ முடிஞ்சு பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு இல்லைங்களா. இந்த இயருக்கு அதனால 47.91 மைனஸ்ல இருக்கு. EPS அதே மாதிரி 4.9 இருக்கு லாஸ்ட் இயருக்கு. இந்த வருஷம் ஐபிஓ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது -6 இருக்கும். ROE-யும் ROC-யும் நல்லா இருக்கு. 33-26 அந்த ரேஞ்சில இருக்கு. அதுக்கப்புறம் டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 1.86. ஆனா பிரைஸ் டு புக் பாத்தீங்கன்னா 19.7 ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அண்ட் டெட் வந்து ரொம்ப கன்சர்னா இருக்கு. இந்த கம்பெனி ஐபிஓக்கு எவ்வளவு GMP இருக்குன்னு பார்த்தோம். நீங்க ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்க அந்த அளவுக்கு சரியா இல்ல. இருந்தாலும் GMP பாத்தீங்கன்னா
இது வந்து நல்லாவே இருக்கு. ஸோ இது ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்களா ரூ. 290. இப்போ இது ஜிஎம்பி வந்து இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 210 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 72.5% வந்து ஜிஎம்பி கிடைக்குது. ஸோ 360 டிகிரி ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ வீக்கா தான் இருக்கு ஃபினான்ஷியல்ஸ். அதனால தான் இந்த ஐபிஓ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதுல வந்து கலெக்ட் பண்ற காச வச்சு தான் அவங்க டெவலப்மென்ட்க்கு யூஸ் பண்ண போறாங்க. ஆர்&டி ரிலேட்டட் வொர்க்ஸ்க்கு. இவங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து இந்த ரயில்வேஸ் டிஃபென்ஸ் செக்டார்ல இந்த ஸ்பெஷாலிட்டி கேபிள் சப்ளை பண்றது பிளஸ் இன்டர்லாக்கிங் கவாச்சி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சப்ளை பண்றது இவங்க ஒன் ஆஃப் த மேஜர் பிளேயரா இருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னோஸ் டெக்னாலஜியும் இருக்கு. இந்த செக்டாருக்கு குரோத் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ரயில்வேஸ் உங்களுக்கு தெரியும். நெறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால வந்து கவர்ன்மெண்ட் வந்து இந்த ஏரியாஸ்ல இந்த கவாச்சி இன்டர்லாக்கிங் சிஸ்டம், சேஃப்டி சிக்னல்ஸ் அதுல நெறைய ஸ்பெண்ட் பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ அதனால செக்டார் குரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோட டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா இவங்க மேஜரா வந்து ரயில்வேஸையும் டிஃபென்ஸும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இது 2மே வந்து கவர்ன்மெண்ட் ரிலேட்டட் இது. எனி டைம் கவர்ன்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த கம்பெனிக்கு இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து அது ஒரு கன்சர்ன். அதே மாரி வந்து இவங்களுக்கு ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்கு. அதுவும் ஒரே இடத்துல இருக்கு. அது நாளைக்கு ஏதாவது அந்த இடத்துல நடந்துச்சுன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால டைவர்சிஃபிகேஷன் வந்து அதனால ஆவரேஜ் குடுத்துருக்கேன். ஸோ வேல்யூவேஷன் பார்த்தீங்கல்ல இதுக்கு முன்னாடி பிஇ உங்களுக்கு வந்து எர்னிங்ஸ் பெர் ஷேர் பிளஸ் பிரைஸ் டூ புக் வேல்யூ மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இன்ஃபாக்ட் எல்லாமே நெறைய இது மைனஸ்ல இருக்கு. ஸோ அதனால வேல்யூவேஷன் வந்து பிலோ ஆவரேஜ் தான் நான் குடுத்துருக்கேன். ஸோ லிஸ்டிங் கெயின பொறுத்தவரையும் இதுக்கு நீங்க ஜிஎம்பி நான் காமிச்சேன். ஸோ 72%ல ஜிஎம்பில இருக்கு. ரூ. 210 அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 450 டூ 500 ரேஞ்ச்ல வந்து இது லிஸ்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. எதுக்காக இவ்ளோ பிரீமியம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு வந்து இந்த செக்டார்ல வந்து ரொம்ப ஃபியூச்சர் குரோத் இருக்கு. பிளஸ் இவங்களும் வந்து இந்த கவாச்சில புதுசா நுழையறாங்க. ஆர்டர்ஸ் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க ரயில்வேஸ்ல. அதனால குரோத் ஃபியூச்சர்ல இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அதனால தான் உங்களுக்கு ஜிஎம்பி வந்து ஏறிட்டே இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து வர ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்ஸ்ல பிளஸ் அதுக்கப்புறம் வர குவார்ட்டர்ஸ்ல பாசிட்டிவா வந்து ரிசல்ட் குடுத்து, ப்ராஃபிட் நல்லா குடுத்து, மார்ஜின்ஸ் நல்லா குடுத்தாங்கன்னா, இது வந்து ஃபியூச்சருக்கு வச்சுக்கலாம். இல்ல வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டினா, இது வந்து லாங் டெர்ம்க்கு வச்சுக்க முடியாது. ஒன்லி நம்ம லிஸ்டிங் கெயின பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வித்துட்டு போ வேண்டியது தான். ஸோ அது பார்ப்போம் எப்படின்றது. அது உடனேவும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒரு 1 ஆர் 2 குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்க இந்த ஐபிஓ அப்ளை பண்றதா இருந்தா, உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய பினான்சியல் கோல்ஸ், உங்களுடைய மத்த பாராமீட்டர செக் பண்ணி உங்களுக்கு இது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இத இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.